வணக்கம். இராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தின் இறுதி பகுதி. சத்திய நெருப்பு. விபீடணன் கூறிய அறிவுரை இராவணன் வரையில் நன்றாகவே வேலை செய்தது. விபீடணனுக்கும் தான் போட்ட கணக்குப்படியே இராவணன் சிந்திக்க தொடங்கவும் ஒரு சிறு நம்பிக்கை. அது ஒரு மாபெரும் அரக்க சபை. ஆனால் அங்கேயும் துளி இரக்க உணர்வு இருந்தது. அது தருணம் பார்த்து வேலை செய்தது. அனுமனே கூட அதை எண்ணியும் அதன் பொருட்டு விபீடணனை பார்த்தும் ஆச்சரியப்பட்டான். அதே நேரம் இராவணன் எப்படிப்பட்ட கட்டளை இட்டாலும் அது குறித்து அனுமனுக்கு கவலையே இல்லை. இதுவரை அவன் காட்டியதெல்லாம் காரண காரியம் கருதிய விளையாட்டான வீரச் செயல்களே. ஆள் மனதும் சேர்ந்து கொதித்து எழ, உயிரையெல்லாம் ஒன்று திரட்டி போராடும் ஒரு நிலை ஓர் அற்ப புழுவுக்கு வந்தாலும் அதை எதிர்கொள்வதில் சிரமங்கள் உண்டு. அனுமனும் அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்படும் பட்சத்தில் ராவண யுத்தத்துக்கே அவசியம் இல்லாதபடி இராவண ராஜ்யம் முழுவதையும் அனுமன் ஒருவனை கூட அழித்து விடக்கூடும். அப்படியெல்லாம் ஆகிவிடலாம் என்று விபீடணன் முன்பே உணர்ந்தவன் போல அனுமனுக்கு தோன்றியது. இல்லாவிட்டால் இராவணனின் கொலை வெறிகோலத்தையே திசை திருப்புவது போல் தூதுவர்களுக்கான இலக்கணத்தை பற்றியெல்லாம் பேசி இராவணனை மாற்ற முற்படுவானா என்ன? இராவணனுக்கும் கொஞ்சம் நல்ல காலம் அவன் கணக்கில் இருந்தது. எனவேதான் விபீடணன் சொன்னதை கவனத்தில் கொண்டான். தம்பி, நீ சொல்வதும் சரிதான். இந்த குரங்கை கொல்வது என் வீரத்துக்கு இழுக்கு. இவனை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்புவதே சரி. இவன் போய் நம் வீரம் பற்றி கூறட்டும். இவனுக்கு ஏற்பட்ட இழுக்கை பார்த்து அவர்களுக்கு அச்சம் ஏற்படும். இலங்கையை எண்ணினாலே கலங்கி போக வேண்டும். அப்படி ஒரு தண்டனையை இந்த குரங்குக்கு நாம் தர வேண்டும் என்று கூறவும், ஆளுக்கு ஆள் அந்த குரங்குக்கு மொட்டையடிக்க வேண்டும், உடல் முழுக்க சூடு போட வேண்டும், தோல் உரியும் வண்ணம் கசையடி தந்து குற்றுயிரும் குலை உயிருமாக நாமே தோளில் தூக்கிச் சென்று விட்டெறிந்து விட்டு வர வேண்டும் என்று கூற ஆரம்பித்து விட்டனர். ஒவ்வொருவர் குரலிலும் அரக்க சுபாவம் கொடிக்கட்டி பறந்தது. இங்கேயும் விபீடணன் தான் சற்று நேர்த்தியாக பேசி அவையோர் ஆவேசத்தை எல்லாம் தணித்தான். அண்ணா, இவர்கள் கூறுவது எல்லாம் சரிதான். மொட்டையடிப்பது, கசையடி தருவது, சூடு போடுவது, கைகளையோ அல்லது காலையோ வெட்டுவது, கண்களை குருடாக்குவது என்று இந்த குரங்கை நாம் தண்டிக்க பல வழிகள் இருந்தாலும் எனக்கென்னவோ இவையெல்லாம் வழக்கமான செயல்பாடுகளாகவே தெரிகின்றன. பெருந்தன்மையாக மன்னித்து எச்சரிக்கை செய்து அனுப்புவது கூட நம் வரையில் புதுமையானதாக இருக்கும் என்று விபீடணன் கூற, அவையே அதற்கு எதிர்ப்பாக அமளி துமளியாக குரல் கொடுத்தது. நீண்டு உயர்ந்த ராவணேஸ்வரனின் கரம் அந்த கூக்குரல்களை தடுத்திட இராவணனே அனுமனுக்கு உரிய தண்டனையை வழங்கிடும் விதமாக வாய் திறந்தான். விபீடணன் தப்பிப்போய் என் தம்பியாக பிறந்து விட்டான். அவனை விட்டு தள்ளுங்கள். இந்த குரங்கு அசாதாரணமானது, அகங்காரம் கொண்டது. தாவித் திரியும் மந்திக்கு என்ன தெரியும்? இது புத்தி இல்லாதது. இருந்தால் லங்காதிபதியாகிய என் எதிரிலேயே இப்படி வாளாசனம் போட்டு அமருவான்? எந்த வாளை கொண்டு ஆசனம் போட்டு அமர்ந்ததோ அந்த வாளை தீயால் எரித்து சாம்பலாக்குங்கள். வெட்டினால் கூட இதற்கு உபாதை குறைவாகத்தான் இருக்கும். எனவே இதன் வாளில் தீயிடுங்கள். அது எரிந்து சாம்பலாகட்டும். மீசையில்லாத ஆண்மகன் போல் மொட்டை வாளுடன் இந்த குரங்கு போய் ராம லட்சுமணரை வானரப்படையை பார்க்கட்டும். இதை பார்த்து மற்ற வானரங்களும் அலற வேண்டும். தங்கள் வாளை காப்பாற்றிக் கொள்ள எண்ணி மருண்டு ஓட வேண்டும் என்று பலவிதமான தாக்கங்களுடன் இராவணன் கட்டளையிட, அடுத்த நிமிடமே அனுமனின் வாளில் தீயிடும் சம்பவம் ஆரம்பமாகிவிட்டது. அனுமன் மீண்டும் ஒரு முறை உறுதியான கயிர்களால் கைகளை சேர்த்து கட்டப்பட்டான். நீண்டு வளர்ந்த வாளை ஒரு பாம்பை போல அவன் அசைக்க, அதை மொத்த அரக்கர் கூட்டமும் தேர்வடம் பிடிப்பது போல் பிடித்து கொண்டு நின்றது. அனுமனுக்குள் ஒரு வினாடி வேறு விதமான எண்ணம். எந்த வாளை பிடித்து தீட துடிக்கின்றார்களோ அந்த வாளாலேயே ஒவ்வொருவரையும் வளைத்து பிடித்து ஆகாசத்தில் வீசி எரிந்தால் என்ன என்று தோன்றியது. பிறகோ வெறும் வாளால் அவர்களை பிடித்து வீசி எறிவதை விட தீயிட்ட வாளால் வளைத்து பிடிக்கும் போது தான் அவர்களை சுட்டு கதற வைக்க முடியும் என்று எண்ணி, நடக்கட்டும் நடக்கட்டும் என்பது போல வாளை அவர்கள் வசம் விட்டுவிட்டு நடப்பதையெல்லாம் துளியும் அச்சமின்றி பார்த்தபடி நின்றான்.
அரக்க சேனையை சேர்ந்த படைத்தலைவர்கள் தீயிடும் சம்பவத்தை ஊர்கூட்டி செய்ய எண்ணம் கொண்டு லங்கா நகர வீதிகளில் அனுமனை கட்டிய உடலோடு தரதரவென இழுத்துச் செல்ல தொடங்கினார்கள். எல்லோரும் என்னை பாருங்கள், நானும் இந்த நகரம் எவ்வளவு பெரியது என்று பார்த்து வைத்துக் கொள்கின்றேன் என்கிற மாதிரி பார்வையை இருபுறமும் வீசிக்கொண்டு அனுமனும் நடந்தான். இனி உங்கள் வாழ்நாள் சம்போகமும் சௌபாக்கியமுமாக ஒரு நாளும் இருக்கப் போவதில்லை. என் உருவில் அதற்கொரு எதிர்ப்பு வந்துவிட்டது என்பதை மறைமுகமாக அனுமன் உணர்த்துவது போல இருந்தது அவன் நடை. பரந்த வெளி ஒன்று வந்தது. அங்கே அனுமனை நிறுத்தி வாளில் துணியை சுற்றி கட்ட ஆரம்பித்தது அரக்க கூட்டம். வண்டிகளில் குடம் குடமாக எண்ணெயும் வர ஆரம்பித்தது. ஜனக்கூட்டம் அலமளப்புடன் வேடிக்கை பார்த்தது. சிலர் தங்கள் வீட்டிலுள்ள பழந்துணிகளையெல்லாம் கொண்டு வந்து அனுமன் வாளில் கட்டினர். குடத்து எண்ணெயை சிலர் அந்த துணிகளின் மேல் விட்டபடியே சென்றனர். பந்தம் கொண்டு வந்து தீயிட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதன் பின் அனுமன் கைகள் கட்டப்பட்ட நிலையில் அரளுவான், புரளுவான். அந்த சப்தமும் ராவண அவை வரை கேட்கும் என்று தான் எல்லோரும் நினைத்தனர். ஆனால் அனுமனோ மௌனமாக கண்களையும் இடுக்கிக் கொண்டு ஆகட்டும் என்று அனுமதிக்கின்றவனைப் போலவே நின்றான். இந்த குரங்குக்கு ஆனாலும் தைரியம்தான். இவ்வளவு நடந்தும் ஒன்றும் நடக்காதது போல அது பார்ப்பதை பார். பாவம், அது வசமாக மாட்டிக்கொண்டதால் விழி பிதுங்கி போய் நிற்கின்றது. எனக்கென்னவோ அது விட்டு பிடிப்பது போலத்தான் தோன்றுகின்றது. இப்படி சூழ்ந்திருந்தவர்களிடமிருந்து பலவிதமான உரையாடல்கள். இங்கே இப்படி ஒரு சூழல் இருக்க, அசோகவனத்தில் சீதையிடம் திரிசடையும் இன்ன பிறரும் அனுமனுக்கு அளிக்கப்பட்ட தண்டனையை பற்றியும் அதை நிறைவேற்ற நடந்து கொண்டிருக்கும் ஏற்பாடுகள் பற்றியும் கூறிய வண்ணம் இருந்தனர். சீதை அதை கேட்டு உணர்ச்சி மிகுதியால் கண்ணீர் வடித்தாள். தர்மத்தின் தூதுவனாக வந்தவன் அனுமன். அவனை தீயை கொண்டு துன்புறுத்துவதா? ராவணனின் மனத்திற்குத்தான் தர்ம நியாயம் தெரியவில்லை. புறத்தில் பஞ்சபூதங்களில் ஒன்றாக திகழும் அக்னியாகிய தீக்குமா தர்ம நியாயம் தெரியவில்லை? எல்லாவற்றையும் நெருப்பால் சாம்பலாக்கி விடலாம் என்றால் தர்மம் எப்படி வாழும்? தர்மம் வாழ வேண்டும் என்றால் அக்னி விதிவிலக்கு உடையவனாக இருந்தே தீர வேண்டும். என் நாதரின் மேல் சத்தியமாக நான் இங்கே மனத்தால், வாக்கால், உடலால் தூய்மையாக இருப்பதும் உண்மையென்றால், தூது வந்த அனுமனின் செயலும் அறநெறி சார்ந்ததுதான் என்றால் அவனை அக்னி ஏதும் செய்யக்கூடாது. சத்திய நெருப்பே பெரிது. உலகில் கிடைக்கும் நெருப்பு அதற்கு கட்டுப்பட்டதே என்பதை காலம் உணர வேண்டும். எனவே அனுமனுக்கு தீயால் துளியும் பாதிப்பு நேரக்கூடாது என்று ஒரு திவ்ய மதுர பிரார்த்தனையை சீதை புரிய, அனுமனின் வாளில் பற்றி எரிய தொடங்கிய அக்னியை அந்த பிரார்த்தனை கூசச் செய்தது. கிடைப்பதையெல்லாம் எரித்து சாம்பலாக்கும் அக்னி தங்கத்தை மட்டும் ஏதும் செய்ய இயலாதவன். தங்கம் மகாலட்சுமியின் அம்சம். மாதா சீதையும் அவள் அம்சம்தானே. எனவே அனுமனை, அவனது செய்கையை தங்கம் போல கருதிய அக்னி தன் உக்ர குணத்தை அப்படியே கட்டுப்படுத்தி கொண்டான். திகு திகுவென்று எரிந்தது தீ. ஆனால் அனுமனை அதன் வெப்பம் துளியும் தாக்கவே இல்லை. தந்தையாகிய வாயு அனுமனுக்கு ஏற்பட்டுவிட்ட இடர் உணர்ந்து உதவி புரிய வந்தாற்போல் இருந்தது. அதே சமயம் அனுமனின் முன் எண்ணப்படியே திகுதிகுவென பற்றி எரிய தொடங்கிய வாளானது தனது திருவிளையாடலை துவக்கியது. விஸ்வரூபம் எடுத்த நிலையில் ஒரே மூச்சில் உடம்பில் போடப்பட்ட கட்டுக்களை பட்டென்று அறுத்து எரிந்த அனுமன் திரும்பவும் மூர்க்கம் ஆகத் தொடங்கினான். எரியும் வாளை வளைத்து நெளித்து அவன் சுழற்றி அடிக்க தீக்கு பயந்து சிதறி ஓடியது கூட்டம். அப்படியே அந்த வாள் உயர்ந்து மாடி மனைக்கெல்லாம் தீயிட ஆரம்பித்தது. திரை சீலை முதல் மரத்தூண்கள் வரை வேகமாக பற்றி கொள்ள ஆரம்பித்தன. எரிக்கப் போகிறோம் என்று எண்ணியவர்கள் எரிந்து போகப் போவதை அப்பொழுது தான் உணர்ந்தார்கள். வாளில் வைத்த தீ ஒவ்வொரு மனையாக பரவியது. அனுமனும் பார்த்து பார்த்து வாளை வளைத்து நெளித்து ஒரு திசையும் விடாதபடி தீயிட்டான். இந்திரலோகத்துக்கு இணையாக தனது நகரம் விளங்க வேண்டும் என்று பொறாமையோடு ராவணன் நிர்மாணித்த நகரம் அக்கினிக்கான ஆகுதியாக மாறத் தொடங்கிவிட்டது. இலங்கையே கதறியது. அத்தனை சந்தடியிலும் கவனமாக விபீடணன் மாளிகையை மட்டும் அனுமன் தவிர்த்தான்.
தலையில் விழ இருந்த வாளை வாளுக்கான நெருப்பாக மாற்றிட பெரிதும் முயன்றவன் அல்லவா விபீடனன். ராவணன் சபையிலும் தர்ம நியாயம் குறித்து சிந்தித்ததோடு அச்சமின்றி அதே சமயம் விவேகத்தோடு அதை பேசியவனும் விபீடனன் தானே. எனவே நன்றி காட்டுவது போல் விபீடனன் மனையை தவிர்த்த அனுமன் இலங்கை மொத்தமும் தீ பரவி அழியும்படி செய்துவிட்டு அப்படியே ஆகாயத்தில் தாவி ஏறினான். கீழே லங்கா நகரம் முழுக்க கூக்குரல். ஒரு கணம் அனுமன் உள்ளமும் அதை கேட்டு கலங்கியது. ராவணனுக்கு புத்தி புகட்ட விரும்பி ஊருக்கு தீயிட்டு விட்டோமே. ஒரு பாவமும் அறியாத ஆடு மாடுகளும் யானை குதிரைகளும் கூட இதில் மாண்டு போகுமே. கோபம் வரும்போது புத்தி மழுங்கி போய் இப்படி பல விஷயங்களை மறைத்து விடுகின்றது. ஆனாலும் நமக்கு இந்த கோபம் ஆகாது என்று இரக்கனாக நின்று சிந்தித்தவன் அதற்கு மேல் எரியும் வாளினை கொண்டு தீயிட விரும்பாதவன் போல் திரிகூட மலைக்கு அருகில் உள்ள சமுத்திரம் அருகில் வாளினை கடலில் அமுக்கி தீயையும் அணைத்தான். அப்படியே மலை மேல் நின்று இலங்கையை பார்த்தபோது எங்கு பார்த்தாலும் தீ நாக்குகள். அதன் காரணமாக இலங்கை வானமே கரிய புகையால் சூழப்பட்டு முன்னர் ஜொலித்த ஜொலிப்பை எல்லாம் இழந்து தெரிந்தது. அந்த நொடியில் ராவணனும் அவன் ஆசைக்குரியவர்களும் புஷ்பக விமானத்தில் ஏறி இலங்கை தீயிலிருந்து தப்ப முயற்சிப்பதும் தெரிந்தது. கூடவே சீதையின் நினைப்பும் வந்திட ஹனுமனின் உள்ளம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. ஐயோ, அன்னை அசோகவனத்தில் இருப்பதை மறந்து இப்படி தீயிட்டு விட்டோமே. முன்பே வனம் நாசமாகிவிட்டது. இதில் தீயும் சேர்ந்து கொண்டால் கரிக்கட்டை கூட மிஞ்சாதே. இதில் ஏதும் தீங்கு நேர்ந்து அன்னையும் அழிந்திருப்பாளோ? சே, முனியாய் இருந்திருந்தால் ஞானம் இருந்திருக்கும். கனியை பறித்து தின்னும் குரங்காகிவிட்டதால் கோபம் மூர்க்கம் என்று விவேகம் இல்லாமல் நடந்து கொண்டு விட்டேனோ. தேடி வந்த நான் இப்படியா எல்லோரும் வாடி விடும்படி நடந்து கொள்வேன்? அண்ணல் கேட்டால் என்ன பதில் சொல்வது? அனுமனின் மனது நடுங்க அவன் கண்களில் சரசரவென்று கண்ணீர் பெருக்கெடுக்க தொடங்கியது. அன்னை பிரார்த்தித்து கொண்டதால் தான் அக்னியே அடங்கினான். அனுமனையும் சுடாது விட்டான். அப்படிப்பட்ட அக்னி அன்னையை சுட்டிருப்பானா? இத்தோடு இங்கு அத்தியாயம் முடிகின்றது. அக்னி தேவன் தர்மம். சீதையை பற்றி எண்ணிய அந்த நொடியே கவலை தீ அனுமனை பற்றி கொண்டு எரிக்க ஆரம்பித்து விட்டது. அசலான அக்னியால் அவனை ஏதும் செய்ய முடியவில்லை. ஆனால் அச்சம் என்னும் உணர்வு தொற்றிக்கொள்ளவும் அது அசல் நெருப்பை விழுங்குவது போல் பற்றி எறிய தொடங்கியது. அப்போதுதான் அனுமனுக்கே உண்மையும் புரிந்தது. பஞ்சபூதங்களால் ஆன தேகத்திற்கு எப்படி பஞ்சபூதங்களில் ஒன்றான அக்னியால் முடிவு ஏற்படுகின்றதோ அதேபோல் சப்தங்களால் ஆன மனம் என்னும் சூட்சம உடம்புக்கு அச்சம், கவலை போன்ற துன்ப உணர்வுகள் தான் நெருப்பாக இருக்கின்றன. நெருப்பை கூட நீரூற்றி அணைத்து விடலாம். ஆனால் மனதில் பற்றி எறும் கவலை நெருப்புக்கு நீர் எங்குள்ளது? கேள்விக்குள் புகுந்த அனுமனுக்கு விடையும் கிடைத்து விட்டது. ராமநாமத்தை விடவா கவலையை அணைக்கும் ஒரு மருந்து இருந்துவிட முடியும்? இதற்கு முன்பு இதே போல் மனதில் சலனமும் கவலையும் மூண்ட போது அந்த நாமம் தானே கை கொடுத்தது. கவலை என்பது எண்ணங்கள் என்னும் சப்தத்தால் ஆனது. ராமநாமமும் ஒரு சப்தம்தான். சப்தத்துக்கு சப்தமே மருந்து. அண்ணலே, சில நேரங்களில் என் மனம் காட்டுக்குதிரை போல் திசை பாராது ஓடி விடுகின்றது. அதில் கோபம் என்கிற தீயும் சேர்ந்து எரிகிற போது பகுத்தறிவு செயலிழந்து விடுகின்றது. ரிஷிகள் மகா பெரிய செயலாக தவத்தை ஏன் கருதுகிறார்கள் என்பது இப்போது தான் எனக்கு விளங்குகிறது. இறைவனும் அந்த தவத்திற்கு மகிழ்ந்து வரங்களை வாரி வழங்குவதும் எதனால் என்பது புரிகின்றது. அடங்குவது அடக்குவது இரண்டுமே மனதை பொறுத்தவரை மிகப்பெரிய செயல். மகாவீரம் என்பது மனதை அடக்குவது தான். நான் அடக்க தவறிவிட்டேன். அதனால் இலங்கை எரிந்ததால் அது தவறில்லை. இலங்கைக்குள் தர்மதேவியாக என் தாய், அதாவது உங்கள் அருமை பத்தினி இருப்பதை மறந்து போனேனே. நான் எப்பேற்பட்ட பாவி என்று எண்ணினான் அனுமன். காக்க வேண்டிய நான் அழிப்பவனாக ஆகிவிட்டேனே. இவ்வேளையில் எனக்கு ஆறுதல் சொல்வார் யார்? தங்கள் நாமத்தால் நன்மை விளைந்தால் அன்றி எனக்கு கதிமோட்சம் இல்லை. என் மனதிற்குள் பற்றி எரியும் நெருப்பை ஏதாவது ஒரு வகையில் அணையுங்கள். அனுமன் மனம் நடுங்க, கண்கள் கலங்க, அப்படியே கைகளை கூப்பி நின்றபோது வானவீதியில் உலா போன அஷ்டதிக் பாலகர்களின் பிரதிநிதிகள் இருவர் பேசிக்கொள்வது அவன் காதில் விழுந்தது. அவர்கள் பேசிக்கொண்டதில் அனுமனுக்கு ஆறுதலான விடை இருந்தது.
லங்காபுரியே பற்றி எரிகின்றது. உண்மையில் அக்னி பகவானுக்கு இன்றுதான் கொண்டாட்டம். அதே சமயம் மாதா சீதாதேவி இருக்கும் இடமான அசோகவனத்தின் அந்த சிம்சுபா விருட்சத்தை மட்டும் தீநாக்குகள் தீண்டாததை நீ கவனித்தாயா? ஆஹா, அக்னி பகவான் தர்மப்படி நடப்பவர் என்பது இதனால் ருசுவாகின்றதல்லவா? உண்மைதான். தன் வசப்படும் அனைத்தையும் எரித்து அழிப்பது தானே அவர் பணி. இருப்பினும் இப்படி இயல்பு மாறி அவர் நடந்து கொள்வது சரியா? அவர் எங்கே இயல்பு மாறினார்? உலோகங்களில் அக்கினிக்கு விஞ்சியதாக தங்கம் இருப்பது போல உயிர்களில் சத்தியமும் கற்பு நெறியும் இருக்கலாம். அவற்றை தீயால் கூட தீண்டி அழிக்க முடியாது என்பதுதான் உண்மை. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் பேசிக்கொண்டது காதில் விழுந்ததன் எதிரொலியாக அனுமன் முகத்தில் திடீர் உற்சாகம். தனது வாளை ஏன் அக்கினி எரிக்கவில்லை என்பதற்கான விடையையும் கூட அந்த தேவ பிரதிநிதிகளை கூறியது போல் இருந்தது. அன்னையின் கற்பு நெறிக்கு உதவ வந்தவன் நான். அதனாலேயே அந்த அக்கினி என்னையும் ஏதும் செய்திடவில்லை. என்னை மட்டுமல்ல, இனி வரும் நாட்களில் சத்திய தர்மப்படி நடப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை அக்னி தேவன் ரட்சிப்பான் என்பதே செய்தி. இது புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் என் மனதில் கவலை தீ பற்றியதோ? அதனால் என்ன? ராமநாமமாகிய மருந்து தான் கையிலேயே உள்ளதே. ஆஹா, எத்தனை அற்புதம் இது! ராம் 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 ராம், ஸ்ரீராம் ஜெய ராம், ஜெய் ஜெய் ராம். அனுமன் அப்படியே ராமநாமத்தில் திளைக்க தொடங்கினான். அதே மகிழ்ச்சியோடு அன்னை சீதையின் முன்னும் போய் நின்றான். தாயே, நலமாக இருக்கிறீர்களா? ராவணனால் உண்டான கோபம் என் கண்களை மறைத்து விட்டது. அதன் எதிரொலிதான் இந்த லங்கா தகனம். எங்கே இந்த நெருப்பு உங்களையும் தீண்டிவிடுமோ என்று சற்று முன் மனம் நடுங்கி போனேன். பிறகு வானவீதியில் 2 தேவர்கள் பேசிக்கொண்டதை வைத்து தங்கள் நலத்தை அறிந்தேன். இப்போது உங்களை நேரில் காணும்போது தான் பரிபூர்ணமான ஒரு நிறைவு எனக்கு ஏற்பட்டது என்றபடியே சீதை முன் மண்டியிட்டான். அனைத்தையும் நானும் அறிந்தேன். நீ அவ்வாறு நடந்து கொண்டதில் துளியும் பிழையில்லை. ஆயினும் என் நாதரின் வீரத்துக்கு இங்கே இடமில்லாமல் போய்விடுமோ என்று ஒரு கணம் வருந்தவே செய்தேன். நல்ல வேளை, ராவணனையும் அவன் வாரிசுகளையும் நீ ஏதும் செய்யவில்லை என்றாள் சீதை. அனுமன் சீதையை பதிலுக்கு ஆச்சரியத்தோடு பார்த்தான். இந்த நிலையிலும் தான் தப்பித்தால் போதும் என்று எண்ணாமல் தன் கணவரின் வீரம் விளங்க வேண்டும், அதனால் மட்டுமே தனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறாளே இந்த மாதரசி என்று எண்ணிய அனுமன் அப்படியே விழுந்து வணங்கிவிட்டு எழுந்தான். அம்மா, இனியும் நான் காலத்தை வீணாக்க விரும்பவில்லை. விடை பெறுகிறேன். நல்லதொரு ராமதூதனாக திரும்பி சென்று தங்களை தரிசனம் செய்த விவரங்களை கூறுவேன். அடுத்த நொடி அண்ணலோடு வங்கள் வானரப்படை இந்த இலங்கை நோக்கி புறப்பட்டுவிடும். அதன்பின் தர்மம் மட்டும்தான் இந்த மண்ணில் வாழும். அதர்மம் வீழ்ந்தே தீரும். அதன் பொருட்டு புறப்பட்டுவிட்ட என்னை மீண்டும் ஒருமுறை ஆசி கூறி அனுப்பி வையுங்கள் என்றபடியே சீதை முன் மீண்டும் மண்டியிட்டான். சீதையும் கண்கள் படிக்க கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தாள். முதலாக அனுமனை பார்த்தபோது ஒரு விலங்காக தெரிந்தவன் இந்த நொடியில் தேவர்களை விடவும் மேலானவனாக தெரிந்தான். செயலை வைத்துத்தான் யாரையும் எடையிட வேண்டும், உருவை வைத்து அல்ல என்று அந்த நொடி சீதையே உணர்வது போல் இருந்தது. அனுமந்தா, பராக்கிரமத்தையும் பணிவையும் ஒரு சேர உன்னிடத்தில் பார்க்கிறேன். என்னுள் நம்பிக்கையை தோற்றுவித்து விட்டாய். அதுவும் ஒரு விருட்சமாக வளர ஆரம்பித்து விட்டது. இனி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நான் உணர்ச்சிமயமான எதிர்பார்ப்பில் இருந்தே கழிப்பேன். இங்கிருந்து புறப்படும் உனக்கு இனியும் தடைகள் ஏதும் ஏற்படா வண்ணம் அது வெற்றி பயணமாக திகழட்டும். என் பொருட்டு உன்னை உவந்து அனுப்பிய உன் ராஜா சுக்ரீவனுக்கு நான் இங்கேதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்திய சம்பாதிக்கும் உனக்கு உற்ற வழிகாட்டியாக விளங்கும் ஜாம்பவான் முதலான உன் சேனையில் உள்ள அத்தனை பேரிடமும் என் அன்பையும் ஆசிகளையும் கூறு. என் பிராணநாதரிடமும் என் பிரிய மைத்துனரிடமும் என் விஞ்ஞாபனங்களை தெரிவி. சீதை கண்ணீர் மல்க அனைவரையும் நினைவு கூர்ந்தாள். அனுமனும் அவளை வணங்கி அங்கிருந்து கிளம்பினான். நாற்புறமும் கடல் நீரால் சூழப்பட்ட இலங்கையில் ஆங்காங்கே மலைகளுக்கு பஞ்சமில்லை. அவற்றில் ஒன்றான அனிஷ்ட மலை மீது ஏறினான். மேகங்கள் தங்கள் பொதி சுமையோடு அந்த மலை முகடுகளில் முட்டி மோதிக்கொண்டிருந்தன. இலங்கை நகரில் இன்னமும் எரிதல் தொடர்ந்து புகைக்கோளங்கள் யானைகள் புரண்டெழுகிறார் போல எழுந்தபடி இருந்தன. ஆதித்தன் மேற்கில் நழுவி கொண்டிருந்தான். இன்னும் சொற்ப நாளிகைகளில் இருள் அடைந்துவிடும். அதற்குள் கடலை கடந்து விடுதல் நல்லது என்று எண்ணிய அனுமன் தன் சக்தியை ஒன்று திரட்டி ஆகாயத்தில் ஏற தயாரானான். அனிஷ்ட மலையின் பருத்த பாறை மேல் நின்றவன் ஒரு எம்பி வானம் எகிரவும்
அந்த மலையே ஒரு அடி பூமிக்குள் அழுந்தினார் போல புதைய, அந்த மலை மரத்து பறவைகளுக்கெல்லாம் என்னவோ ஏதோவென்று சடசடவென்று சிறகுகளை விரித்தன. ஒரு மானுடன் பறவையாக மாறினால் எப்படி இருக்கும்? அப்படி பறந்தான் ஹனுமன். பரந்த வானுக்கு கீழே அலைக்கடல், கண்ணுக்கு குளிர்ச்சியான நீல ஆழி, ஆழிக்குள் புதைந்து கிடப்பவை எவ்வளவோ. அதில் ஒன்றுதானே மைனாக பர்வதம். அனுமன் முன்பு பறந்து வந்தபோதே களைப்பு நீங்கி செல்ல வேண்டி கேட்டுக்கொண்டது. அப்போது இலக்கே குறியாக இருந்ததால் அனுமனும் அதை லட்சியம் செய்யவில்லை. இப்போதும் அது வெளிப்பட்டது. ஏ அனுமந்தா, நீ பறந்து வரும் தோரணையில் இருந்தே நீ சென்ற ராமகாரியம் வெற்றி பெற்று விட்டதை என்னால் அறிய முடிகின்றது. ஜெய வீரனே, போகும்போதுதான் என்மேல் அமர்ந்து இளைப்பார மறுத்தாய். இப்போது என்ன வந்தது? வெற்றி வீரனான உன் பாதங்கள் என்மேல் பட்டால் என்ன குறைந்து போகும் என்று அது கேட்கவும் அனுமனும் மெல்ல அதன் மேல் இறங்கி நின்றான். அப்படியே திரும்பி பார்த்தான். இலங்கை கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் நகருக்கு மேல் திரண்டு கொண்டிருக்கும் புகை கொட்டாரம், அங்குதான் கீழே இலங்கை உள்ளது என்பதை ருசுபித்தபடி தெரிந்தது. அந்த நகரத்தை பார்த்து பார்த்து உருவாக்கினான் ராவணன். மண்ணும் மனைகளும் பஞ்சபூதங்களின் ஜடரூபங்கள். அவை வலுவாக உள்ள இடத்தில் எல்லாம் வலுவோடு இருக்கும். இதுநாள் வரை ராவணன் வெற்றி வீரனாக திகழ லங்கா நகரின் வாஸ்து பலமும் ஒரு காரணம். இன்று அது அவனாலேயே தீக்கிரையாகிவிட்டது. ஊரே எரிந்து போனதில் அவன் வைராக்கியமும் தவிடு பொடியாகிவிட்டிருக்கும். என்னை யாரால் வெல்ல முடியும் என்று கொக்கரித்தவன் இந்த நொடி என்னை வெல்ல ஒருவன் வந்துவிட்டானே என்று அதிர்ச்சிக்கு மாறியிருப்பான் என்று மைனாக பர்வதம் பல புதிய செய்திகளை கூறவும் அனுமன் உள்ளம் களிப்பில் துள்ளியது. பர்வதமே, ராவணன் ஒரு பாவி. அவனை அழிப்பது சரி. ஆனால் ஒரு பாவமும் அறியாத அவன் மக்கள், அவர்களது மாடு மனைகள், பிஞ்சு பிள்ளைகள் என்று பலரும் நான் இட்ட தீயால் அழிந்து போயினரே. இப்பொழுது நினைத்தாலும் என் நெஞ்சு படபடக்கின்றது என்று அனுமன் தனக்குள் இருக்கும் கலக்கத்தை மைனாக பர்வதத்திடம் கொட்டினான். பர்வதம் சிலிர்த்து போனது. அஞ்சனானந்தா, நீ ஒரு இரட்சகன். அதுதான் இப்படி கவலை கொள்கிறாய். ஆனாலும் ஒன்றை புரிந்து கொள். கானகத்தில் மான் ஒன்று புற்களை சரித்து உண்டு மகிழ்ந்து உடம்பையும் வளர்க்கின்றது. அதற்கு கவலையோ கஷ்டமோ எதுவும் கிடையாது. மனம் என்கின்ற ஒன்று இருந்தால் அல்லவா கவலைப்பட? மானோ மிருகம். அதற்கு அப்படி ஒன்று இருப்பது கூட தெரியாது. பிறந்து விட்டோம், பசிக்கிறது. உணவாக புல்லும் தண்ணீரும் கிட்டுகின்றது. சாப்பிட்டு இளைப்பாறுவோம். இன உணர்வு இருப்பதால் இனத்தாரோடு கூடி திரிவோம் என்றே வாழ்க்கையை கடத்துகின்றது. இருந்தும் ஒரு நாள் அது சிங்கத்துக்கோ புலிக்கோ இரையாகின்றது. அப்பொழுது மட்டுமே அது துன்பம் என்றால் என்ன என்று அறிகின்றது. ராவணன் ஆட்சியில் வாழ்ந்த மக்கள் கூட மான்களைப் போலத்தான். தன் அரசர் நீதிமானோ நேர்மையானவனா என்றெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லை. அவன் சொன்னபடி கேட்டார்கள். அதன் பலனைத்தான் அவர்கள் இன்று உன்மூலம் அனுபவித்து உள்ளனர். ஆனால் அங்கே ஒரு மாற்றம் நிகழ்ந்துள்ளது. அது ஒரு நல்ல மாற்றம். காலம் உன்னை கொண்டு அதை செய்துள்ளது. எனவே நீ கவலை கொள்ளாதே. அசாத்திய வீரனான நீ நல்ல மந்திரியாக தூதுவனாக திகழ்ந்ததோடு கருணை உள்ளமும் கொண்டிருக்கின்றாய். நீ வணக்கத்திற்கு உரியவன். உன் பாதம் பட்டதால் இந்த பர்வதம் புனிதம் அடைகின்றது. அடுத்து ராம லட்சுமணனோடு நீ வர வேண்டும். உன்னுடன் சீதாவும் இருக்க வேண்டும். உங்கள் அத்தனை பேரின் திருப்பாதமும் பர்வதமாகிய என் மேல் பட்டு நான் மேலும் புனிதப்பட வேண்டும் என்று மைனாக பர்வதம் அனுமன் உள்ளத்தை தேற்றுவது போல் பேசியது. அனுமனும் பர்வதத்திடம் இருந்து விடை பெற்றான். பர்வதத்தின் பேச்சும் அதன் மேல் இளைப்பாறியதும் அனுமனுக்குள் ஒரு புதிய தெம்பை உருவாக்கி இருந்தன. அப்படியே தன் இனத்தவரையும் ராமலட்சுமணரையும் சந்திக்கப் போகும் குதூகலம் தொற்றிக்கொண்டது. அதன் எதிரொலியாக அதிவேகமாக பறக்க தொடங்கினான். பறந்தபடியே வெற்றி முழக்கமும் செய்யத் தொடங்கினான். ஜெய் ராம், ராம் ராம், ஜெய் ராம், ராஜா ராம் என்று ஆரம்பித்த அவன் முழக்கம் மகேந்திர மலையின் கீழே வட கடலோரமாக கூடி நிற்கும் வானர கூட்டத்திடம் எதிரொலிக்க தொடங்கியது. ராம பிரயாசைக்கு வெற்றி, ராவணனுக்குள் பீதி, லங்கையை அழித்தேன், கண்டேன் சீதையை என்று அவன் வருமுன் அவன் முழக்கம் வந்து சேர்ந்தது. எல்லோரும் அதி உற்சாகத்தோடு கடல் மிசை வானம் பார்த்தனர். இங்கே அத்தியாயம் முடிகின்றது. மதுவனம். அனுமன் ஒரு கார்மேகம் போல வானத்தில் மிதந்தும் பறந்தும் வந்த மகேந்திர பர்வதத்தின் மேல் வெற்றி முழக்கத்தோடு இறங்கிய விதம்
அங்கே காத்திருந்த வானர வீரர்களை எல்லாம் எகிரி குதிக்க வைத்தது. என்ன ஆனதோ ஏது ஆயிற்றோ என்கிற கேள்விகளில் சிக்கி கவலையோடு காத்திருந்தவர்களுக்கு அனுமனின் உற்சாக வருகை ஓர் எதிர்பாராத பரிசு போலவும் தோன்றியது. வாயுபுத்ரா, அஞ்சனா, ஹனு, வானரதாசா என்று ஆளுக்கு ஆள் அனுமனோடு தங்களுக்குள்ள நட்புக்கும் இணக்கத்துக்கும் ஏற்ப குரல் கொடுத்து கொண்டு அவனை நெருங்கியபடி முண்டியடித்துச் சென்றனர். அனுமனுக்கும் தன் சகாக்களை கண்டதில் ஒரு பூரண நிறைவு, முகத்திலும் பிரகாசம். நண்பர்களே, நலமாக இருக்கிறீர்களா? நான் போன காரியம் ஜெயமாக முடிந்தது. மாதா மைதிலியை கண்டேன் என்று அனுமன் பேசத் தொடங்க கூட்டத்தினிடையே வழியை உருவாக்கி கொண்டு ஜாம்பவானும் அங்கதனும் முன் வந்தனர். ஜாம்பவானை பார்த்த நொடி ஓடிச் சென்று அவர் காலில் விழுந்து நமஸ்கரிக்க முயன்றான் அனுமன். அவனுக்குள் இருக்கும் ஆற்றலை உறக்கச் சொல்லி அவனது விஸ்வரூபத்துக்கே காரணமானவராயிற்றே. அஞ்சனா, நந்தா, வாழ்க உன் கொற்றம். நீ பறந்து வந்த விதமே போன காரியம் ஜெயம் என்பதை எங்களுக்கு உணர்த்திவிட்டது. உன் வீரத்தின் மீதும் விவேகத்தின் மீதும் நாங்கள் வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை என்ற ஜாம்பவானின் கண்கள் பிரகாசிக்க கண்ட அனுமன், ஆம் குருவே, மாதாவை கண்டறிந்தேன். அயோத்தியன் பட்ட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அன்னை நைந்த புடவையும் சடை பிடித்த கூந்தலுமாக கண்ணீர் விழிகளோடு அரக்கியர்களின் காவலுக்கு நடுவே இருக்கிற கொடுமையை எப்படி சொல்வேன் என்றான். தனது உரையை அனைவரும் அமர்ந்து கவனிக்க தோதாக ஒரு பெரிய விருட்சத்தை ஒட்டிய பாறையின் மேல் ஏறி நின்றான் ஹனுமன். அங்கதனும் ஜாம்பவானும் அவனை ஒட்டி நின்று கொள்ள அனுமன் கூறப்போவதை ஆர்வமாக கேட்க விரும்பிய வானரர்கள் வெகு வேகமாக பக்கத்து விருட்சங்களில் உள்ள கிளைகளில் ஏறி நெருக்கமாக அமர்ந்து கொண்டனர். சிலர் அனுமனிடம் வந்து தங்கள் கைவசம் இருந்த பழங்களை தந்து, முதலில் இந்த பழங்களை புசித்து இளைப்பாறு என்று பரிவு காட்டினர். உங்களை பார்த்ததிலேயே என் பசியெல்லாம் பஞ்சாய் பறந்துவிட்டது. வரும் வழியில் மைனாக மலை இடைமறித்து கேட்டுக்கொண்டதால் அங்கே இளைப்பாறிவிட்டுத்தான் வந்தேன். என் சகாக்களே, நடந்த அனைத்தையும் நீங்கள் அறிய ஆவல் வேண்டியது மிக முக்கியம். இனிதான் நமக்கு பெரிய அளவில் கடமை உள்ளது. லங்காதிபதியான தசக்ரீவன் தான் அன்னை சீதையை கவர்ந்து சென்ற கயவன். மாதாவின் கற்பு நெருப்பும் ஒரு பெண் விரும்பாத நிலையில் அவளை தீண்டினால் ஆபத்து உண்டாகும் என்று தசக்ரீவன் பெற்றிருக்கும் சாபமும் மாதாவை அவன் தீண்டாதபடி காப்பாற்றிவிட்டது. ஆயினும் அகோர அரக்கியர்கள் மாதாவை அசோகவனத்து மரத்தடியில் சூழ்ந்து கொண்டு பலவாறு மிரட்டியும் உருட்டியும் வழிக்கு கொண்டு வர முயன்றபடி உள்ளனர். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியையே மாதா நினைத்து கொண்டு ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் யுகமாக கருதி செலவிட்டபடி உள்ளார்கள் என்று அனுமனை அங்கதன் கட்டி தழுவிக்கொண்டான். அனுமந்தா, இலங்கை என்பது மாநகரம் என கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதில் எப்படி மாதாவின் இருப்பிடத்தை அறிந்தாய் என்றான் ஆவல் தாழாமல். அங்கதா, தொடக்கம் முதலே கூறிவிடுகின்றேன். இங்கிருந்து கடல்மிசை நான் பறந்து சென்றபோது நாகங்களின் தாயான சுரசை என்னும் அரக்கியின் குறுக்கீடு நிகழ்ந்தது. அவள் என்னை விடுங்க முயன்றாள். அப்போது ஓர் எண்ணம் தோன்றவே என் உருவை பெரிதாக்கிக் கொண்டேன். அதற்கு ஏற்ப அவள் வாயை பெரிதாக்கிக் கொண்டே போனாள். சட்டென்று நான் ஒரு சிறிய உருவுக்கு மாறி அவள் வாயினுள் சென்று மீண்டும் வெளிவந்து விட்டேன். பிறகுதான் தெரிந்தது சுரசை என்னை பரீட்சை செய்திருக்கிறாள் என்பது. ராமகாரியம் என்பது சாதாரணமில்லை. அதிலும் ராவண ராஜ்யத்துக்கு ஒரு முடிவுரை எழுதப் போகின்ற ஒருவன் சாதாரணமானவனா என்று அறிய தேவர்கள் பலர் எண்ணியதன் விளைவுதான் அந்த பரீட்சை. அதில் தேர்வு பெற்ற பிறகும் எனக்கு துன்பம் நீங்கவில்லை. மீண்டும் கடலிடையே சிம்ஹிசை என்னும் அரக்கி ஒருத்தி தோன்றினாள். இவள் என் நிழலை கூட பிடித்து கொண்டே இழுத்தாள். அதிலேயே அவள் சக்தி தெரிந்துவிட்டது. அவள் தேவர்களின் பேச்சை கேட்ட சுரசை போன்றவள் அல்ல என்பதும் புரிந்ததால் அவளை கொன்றுவிட்டு முன்னேற முடிவு செய்தேன். அதன்படி அவள் வாயில் புகுந்து உயிர் நிலையை கிழித்தபடி வெளியேறி சம்ஹாரம் செய்தேன். இடர்பாடுகள் இத்துடன் முடிந்தன. இவ்வளவு தொலைவு வந்துவிட்டு ராவணனை சந்திக்காமல் திரும்பிவிட எனக்கு விருப்பமில்லை. எனவே அசோகவனத்தை பாழ்படுத்தி அவனது படை பலத்தால் பிடிக்கப்பட்டு ராவணன் முன்னாலும் நிறுத்தப்பட்டேன். அதன் பின் இலங்கை பட்டணமும் ஒரு ஒளிக்காடு போல என் கண் முன்னே தெரிந்தது. மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், சீரான வீதிகள், சிறப்பான மைதானங்கள் என்று ஒரு செல்வபுரியாக விளங்கியது இலங்கை. அங்கே நான் சென்றபோது நன்கு இருட்டிவிட்டது. இதில் எங்கென்று அன்னையை தேடுவேன்? ஆயினும் அண்ணலின் நாமத்தை கூறிக்கொண்டே வீதி வீதியாக நடந்தேன். ஒளிந்து ஒளிந்து தேடினேன்.
இலங்கையில் அந்த இரவில் என் காலடி படாத இடம் ஒன்று இருக்குமா என்று தெரியவில்லை. ராவண மஞ்சம், கும்பகர்ண மஞ்சம், மண்டோதரியின் அந்தப்புறம் என்று ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அனுபவம். ஒரு கட்டத்தில் ராவணன் பத்தினி மண்டோதரியை மாதா சீதை என்று எண்ணிவிட்டேன். அவளிடம் அப்படி ஒரு பவ்யம், அப்படி ஒரு பத்தினி இருந்தும் ராவணனுக்கு நல்ல புத்தி இல்லை. மாதாவை அசோகவனத்தில் அரக்கியர்களுக்கு நடுவில் வைத்திருந்தான். மாதாவின் உருவமும் தோற்றமும் தான் நைந்து பொலிவிழுந்து காணப்பட்டன. ஆனால் உள்ளம் உருக்கு போல் இருக்கின்றது. நான் மாதாவை கண்ணுற்ற போது ராவணனே வந்துவிட்டான். அவனை நிமிர்ந்து பார்க்கக்கூட மாதா தயாராக இல்லை. அவன் கெஞ்சினான், மன்றாடினான். இறுதியாக காலக்கெடு விதித்துவிட்டு வெளியேறினான். மாதாவோ எதையும் லட்சியம் செய்யவில்லை. சிறிது இடைவெளிக்கு பிறகு மாதா எதிரில் நின்றேன். முதலில் என்னையும் மாதா ராவணனின் மாயஸ்வரூபமாக எண்ணிவிட்டார்கள். பிறகு கணையாளியை கொடுத்து ராமதூதன் என்று நிரூபித்தேன். அந்த நொடி மாதா சீதை அடைந்த பரவசத்திற்கு இணையே இல்லை. பின் மாதாவும் பதிலுக்கு தனது சூளாமணி ஒன்றை தந்து அண்ணலிடம் சேர்ப்பிக்கச் சொன்னார். மாதாவுக்கு நானும் ஆறுதல் கூறி வெகு விரைவில் ஒரு பெரும் படையுடன் வந்து உங்களை அண்ணல் மீட்டுச் செல்வார் என்று கூறிவிட்டு அசோகவனம் விட்டு நீங்கினேன். இவ்வளவு தொலைவு வந்துவிட்டு ராவணனை சந்திக்காமல் திரும்பிவிட எனக்கு விருப்பமில்லை. எனவே அசோகவனத்தை பாழ்படுத்தி அவனது படைபலத்தால் பிடிக்கப்பட்டு ராவணன் முன்னாலும் நிறுத்தப்பட்டேன். அனுமன் சொல்வதை வானரர்களும் அங்கதனும் கேட்டுக்கொண்டிருக்க ஜாம்பவானின் பார்வையோ அனுமன் உடலில் இருந்த காயங்களை பார்த்து வேறொரு கணக்கு போட்டபடி இருந்தது. அனுமந்தா, ராவணன் முன் நிறுத்தப்பட்ட நீ எப்படி அங்கிருந்து மீண்டு வந்தாய் என்று சுற்றிலும் இருந்து பல கேள்விகள். அனுமனும் தான் படைவீரர்களை அழித்ததையோ பஞ்ச சேனாதிபதிகளை கொன்றதோடு ராவணபுத்திரரான அச்சனை கொன்றதையோ கூறினால் அது தனக்குத்தானே கர்வப்பட்டு கொண்டு விட்டது போலாகும் என்று ராவணனுக்கு உரிய புத்திபதிகளை கூறினேன். எச்சரிக்கை செய்யவும் தயங்கவில்லை என்றான். ஜாம்பவானோ சிரித்தவராக, உன் எச்சரிக்கைக்கு ராவணன் பதிலேதும் கூறவில்லையா என்று கேட்டார். அவன் எங்கே? நான் சொன்ன நீதிமொழிகளை கேட்டான். சபையில் இருந்த விபீடனன் என்கின்ற அவனது சகோதரன் தூதர்களை கொல்லக்கூடாது என்று தர்மம் பேசியதால் என்னை சிரச்சேதம் செய்கிற முடிவை மாற்றிக்கொண்டான். விபீடனன் ராவணனுக்கு தம்பியாக பிறந்தது ஆச்சரியம்தான். அனுமந்தா, சுரசை சிம்ஹிசை என்று அரக்கியர்களாலேயே உன்னை ஒன்றும் செய்ய முடியவில்லையே. அப்படி இருக்க ராவண வீரர்களால் மட்டும் உன்னை எப்படி பிடித்து இழுத்துச் செல்ல முடிந்தது என்ற ஜாம்பவான் குறுக்கிட, அனுமனும் இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரம் தன்னை கட்டுப்படுத்தியதை வேறு வழியின்றி கூறி முடித்தான். இறுதியாக என் வாளுக்கு தீ வைக்கப்பட்டது. அது அவன் வாழ்வுக்கு வைத்த தீ என்பதை சிறிது நேரத்திலேயே உணர்த்திவிட்டேன். இலங்கை நகரையே தீக்கிரையாகி விட்டேன். நல்ல வேளை, ஊரை எரித்த தீ மாதாவை மட்டும் தீண்டவில்லை. அன்னையின் பிரார்த்தனையால் எனக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை. இந்த நொடி இலங்கையே எரிந்து சாம்பலாகி கிடக்கின்றது. நாம் விரைவாக படை திரட்டி சென்றால் ராவணவதம் நிச்சயம். அன்னையும் மீட்கப்பட்டு அண்ணலின் சோகமும் அகலும். அனுமன் ஒரு வழியாக கூறி முடித்தான். அனுமனின் பேச்சு வானர வீரர்களை வெறிகொள்ள வைத்திருந்தது. இப்பொழுதே இலங்கை நோக்கி புறப்படுவோம். மிச்சம் மீதி உள்ள அவ்வளவு பேரையும் பந்தாடிவிட்டு இறுதியாக ராவணனையும் கொன்று சீதா மாதாவை கொண்டு வந்து அண்ணலிடம் சேர்ப்போம். என்ன சொல்கிறீர்கள் என்று அங்கதனும் தொடைத்தட்டி கொண்டு எழுந்தான். அவனை அமைதிப்படுத்திய ஜாம்பவான், அவசரம் கூடாது. ராகவன் சொன்னது சீதை இருக்கும் இடத்தை கண்டறிய மட்டும்தான். மற்றதை அவரது பானம் பார்த்து கொள்ளும். நாம் துணை நின்றாலே போதுமானது. இப்பொழுதே சுக்ரீவன் இருக்குமிடத்தில் உள்ள ராம லட்சுமணர்களை சென்று சந்திப்போம் என்றார். அதன்படியே அனைவரும் உற்சாக முழக்கங்களோடு அங்கிருந்து புறப்பட்டனர். கிஷ்கிந்தையை நெருங்கும் போது குறுக்கிட்டது இந்திரன் சுக்ரீவனுக்கு பரிசாக அளித்த மதுவனம். அரிய பழவகைகள், ஆயிரக்கணக்கான மலர்க்கூட்டங்கள், இவற்றினூடைய மரத்துக்கு மரம் தேன் கூடுகளோடும் தடாகங்களில் நீரோடும் உள்ள அற்புத வனம் அது. உள்ளே ஒருவர் நுழைந்து விட்டால் வெளியேறவே மனம் வராது. மோட்ச உலகில் கூட அவ்வளவு அமைதி கிட்டாது. அதனால் அதையொரு பொக்கிஷமாக கருதி சுக்ரீவனும் அதற்கு தனது மாமன் ததிமுகனை காவலுக்கு பணித்திருந்தான். அனுமன், ஜாம்பவான், அங்கதன் உள்ளிட்ட வீரர்களோடு கிஷ்கிந்தை திரும்பும்போது உற்சாக மிகுதியாலும் நல்ல உணவு உண்டு நெடு நாட்களாகி விட்டபடியாலும் மதுவனத்துக்குள் நுழைய அனைவரும் விரும்பினர். அங்கதனும் தடை சொல்லவில்லை. உங்கள் இஷ்டம் போல வனத்தில் நுழைந்து இளைப்பாருங்கள் என்று கூறிவிட்டான். வந்தது வினை. அந்த வானர சேனைக்கு கண்முன் தெரியவில்லை.
தித்திப்பான தேனடையை அப்படியே பிழிந்து உண்டால் போதை தலைக்கு ஏறும். ஏறுமென்ன, ஏறியே விட்டது. அங்கதன் கூட அதற்கு விதிவிலக்கில்லை. ஆனால் காவல் காக்கும் ததிமுகனுக்கோ தாங்க முடியாத கோபம். அங்கதன் முன் சென்று இது சரியா என்று கேட்கப் போக அங்கதனும் பதிலுக்கு கோபமாக பேச ததிமுகன் ஆத்திரத்தில் பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கிக் கொண்டு சண்டை போட தொடங்கிவிட்டான். அங்கதனும் பதிலுக்கு சண்டை போட அனுமனும் ஜாம்பவானும் கட்டுப்பாடு இழந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதற்கு சாட்சியாக நடந்ததை பார்த்தபடி இருந்தனர். இந்த நிலையில் ததிமுகனால் அங்கதனின் தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை. அந்த மதுவனமே வானர வீரர்களிடம் சிக்கி துவம்சமாகிக் கொண்டிருந்தது. ராவணனுடன் நடத்தப் போகும் யுத்தத்துக்கு முன் ஒத்திகை ஒன்று அங்கு நடப்பது போல் தோன்றியது. ததிமுகனும் அடிதாங்காமல் அலறலுடன் சுக்ரீவனை காண ஓடினான். சுக்ரீவா, சுக்ரீவா, அவனிடம் அலறல். இங்கே அத்தியாயம் முடிகின்றது. இதயத்தில் உன்னை நிறுத்துகிறேன். சுக்ரீவா, சுக்ரீவா என்ற அலறலோடு ரிஷ்யமுக பர்வதம் எங்கும் ஓடிக்கொண்டிருந்தான் ததிமுகன். அதே சமயம் சுக்ரீவனோ பிரஸ்ரவண மலையில் ராம லட்சுமணர்களோடு ஒருவித அசூயையில் இருந்தான். 4 புறமும் அவனது வானரப்படை புறப்பட்டு சென்றும் ஒருவரிடமிருந்தும் ஒரு தகவலும் இல்லை. இதனாலும் காலம் வீணாகிக் கொண்டிருக்கின்றதே என்கிற கவலையாலும் ராமனின் உள்ளம் பலவாறு விசாரப்பட்டது. தான் இப்படி வானர சேனையை அனுப்பிவிட்டு பர்வதத்தில் காத்து கொண்டிருப்பது தவறோ, லட்சுமணனுடன் இணைந்து சீதை இருக்குமிடம் தேடி புறப்படுவதுதான் சரியோ என்று ராமனுக்குள் பலவிதமான குழப்பங்கள். சுக்ரீவன் ஆறுதல் சொன்னான். 4 சென்றவர்களில் ஜாம்பவானும் அங்கதனும் உள்ளிட்ட அனுமனின் கூட்டம் அசாதாரணமானது. அதிலும் அனுமன் நுண்ணறிவு படைத்தவன். உங்களை நான் சரியாக உணரும் முன் தான் உணர்ந்தவன் அனுமன், எனக்கும் உணர்த்தியவன். எனவே என்று ராமனுக்கு சுக்ரீவன் ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கும் தருணத்தில்தான் ததிமுகனின் சுக்ரீவா, சுக்ரீவா என்கின்ற அலறல் அவன் காதுகளில் எதிரொலித்தது. ததிமுகன் மூச்சிறைக்க ரத்தம் ஒழுக யுத்தத்தில் அடிவாங்கியவன் போல சுக்ரீவன் எதிரில் வந்து நின்றான். மாமா, என்ன இது அலங்கோலம்? போதும் சுக்ரீவா, போதும். ஆளை விடு. எறும்பு கூட மதுவனத்துக்குள் புகக்கூடாது என்கிற உன் கட்டளை ஒருபுறம், மறுபுறத்தில் உன் பிள்ளையோ பெரும் கூட்டத்தோடு வந்து மதுவனத்தையே பாழ்படுத்தி கொண்டிருக்கிறான். தட்டி கேட்டேன். என்னையே எட்டி உதைத்து அனுப்பிவிட்டான். எப்படி உதைவிட்டிருக்கிறான் என்பதை நீ என்னை பார்த்தே அறியலாம். யாரை சொல்கிறீர்கள் மாமா? அங்கதனையா? அவனே தான். ஆச்சரியமாயிருக்கிறதே. எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. காவல் காக்கும் பணி எனக்கு. அதற்கு எதிரி கள்ளர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. உன் பிள்ளையே எனும்போது தான் தாழ முடியவில்லை. இந்த அடாது செயலுக்கு உன் அமைச்சன் அனுமனும் உடந்தை. ததிமுகன் அனுமன் பெயரை குறிப்பிடவும் சுக்ரீவனுடன் ராம லட்சுமணர்களும் சேர்ந்தே விதிர்த்தனர். அந்த விதிர்ப்பை கூட்டுவது போல மதுவனத்துக்குள் வானரங்கள் போடும் அட்டகாச கூக்குரல் பர்வதத்தில் எதிரொலித்தது. இந்த கூச்சலில் நான் ஒருவித உற்சாகத்தை பார்க்கிறேன். அனுமனும் இதை ஊக்கப்படுத்துகிறான் என்றால் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயல் ஈடேறி இருக்க வேண்டும். இந்த நாளில் மகிழ்ச்சிக்குரிய ஒரே விஷயம் மாதா சீதா இருக்குமிடம் தெரிவது ஒன்றுதான். அநேகமாக அது தெரிந்திருக்க வேண்டும். அதனால் உண்டான ஓர் ஆனந்த கூத்தாகத்தான் இது இருக்க வேண்டும் என்று சுக்ரீவன் முகம் மலர்ந்து தன் நம்பிக்கையை வெளிப்படுத்தவும் லட்சுமணன் துள்ளி எழுந்தவனாக சுக்ரீவன் முன் நின்று ததிமுகனை காட்டியபடி கேட்டான். சுக்ரீவா, யார் இந்த வானரன்? லட்சுமணா, இவர் என் மாமன். பெயர் ததிமுகன். மதுவனம் என்பது என் ராஜ்யத்தின் ஓர் அரிய பொக்கிஷம். தேவேந்திரன் பரிசாக தந்த அற்புத தோட்டம் இது. அதை காவல் காப்பது இவர் பணி. இவரையே தூக்கி எறியும் அளவுக்கு ஓர் உற்சாகம் அங்கே கரை புரள்கின்றது என்றால் அங்கதனும் ஜாம்பவானும் சென்ற படை நிச்சயம் அன்னையர் பற்றி அறிந்து கொண்டு விட்டது என்பது தான் உட்பொருள் என்ற சுக்ரீவன், மாமா, தயவு செய்து இதை பெரிதுபடுத்தாதீர்கள். ஓர் அரிய விஷயம் நடந்து முடிந்திருக்கின்றது என்று நம்புகிறேன். ஜாம்பவானும் அனுமனும் உள்ள இடத்தில் ரௌத்ரமான அட்டகாசங்கள் நடைபெறாது. அதுபோல உங்களுக்கு தெரிகிறது என்றால் அதன் பின்னால் நிச்சயம் வெற்றி செய்து இருக்க வேண்டும் என்று ததிமுகனை தேர்தல் செய்தான் சுக்ரீவன். அந்த நொடியே ராமனின் முகத்தில் ஒரு புத்தொளி. மாமா, வேகமாக சென்று அவர்களின் வெற்றி செய்திக்காக இங்கே அயோத்தி வேந்தர்கள் காத்து கிடப்பதாக சொல்லுங்கள். சீக்கிரம் என்று ததிமுகனை திருப்பி அனுப்புவதில் குறியாக இருந்தான். ததிமுகனும் அவர்கள் எதிர்பார்ப்பு அறிந்து ராம லட்சுமணர்களை வணங்கி மதுவனம் திரும்பினான்.
மதுவனத்திலிருந்து புறப்படும் போது இருந்த வருத்தம் இப்போது ததிமுகனிடம் துளியும் இல்லை. அவனிடம் பூரிப்பை பார்த்த அங்கதனும் என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்து விட்டான். மாமா, நான் அவசரப்பட்டு விட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று அங்கதன் முன்னோக்கி வர ததிமுகனும் நடந்ததை மறந்து அவனை அணைத்து கொண்டு சுக்ரீவனின் விருப்பத்தை கூறி முடித்தான். அதன் பின் அங்கதனும் கால நேரத்தை மதுவனத்தில் செலவழிக்க தயாராக இல்லை. தனது படை வீரர்களுக்கு கட்டளையிட்டவனாக அனுமனுடனும் ஜாம்பவானுடனும் ரிஷ்யமுக பர்வதம் நோக்கி வேகமான ஒரு பயணத்துக்கு தயாரானான். பர்வதத்தில் ராமலட்சுமணர்கள் பார்வையும் தென்திசை நோக்கியே இருந்தது. அவர்கள் பார்த்தபடி இருக்க வானிடை அனுமனும் அங்கதனும் பறந்து வந்தபடி இருந்தனர். அவர்களை பின்தொடர்ந்தபடி வானர சேனை. ஒரே உற்சாக கூச்சல். சுக்ரீவன் விழிகளை அகற்றிக்கொண்டு ஏறிட அவ்வளவு பேரும் வேகமாக வந்து சுக்ரீவனையும் ராமலட்சுமணர்களையும் தொழுதனர். பிரபு, போன காரியம் ஜெயம் ஆயிற்று. அன்னையார் இருக்குமிடம் தெரிந்துவிட்டது. இனி கவலை இல்லை. இலங்கையில் தன் பிராட்டியார் சிறைப்பட்டு உள்ளார்கள். நமது அனுமந்த மூர்த்தியார் அனைத்தையும் அறிந்துவிட்டார். அவரால் நமக்கெல்லாம் பெருமை. இனி படை திரட்டிச் செல்ல வேண்டியது ஒன்றுதான் மீதமுள்ளது என்று வானரப்படையினர் ஆர்வம் தாழாமல் ஒருவர் மாற்றி ஒருவர் விஷயத்தை பேசிக்கொண்டே சென்றனர். அனுமன் மட்டும் அடக்கமாக நின்று ஏதும் பேசிடாமல் அமைதி காக்க அவனை அழைத்து முன் நிறுத்திய ஜாம்பவானும் அங்கதனும், பிரபோ, அனுமன் ஜெயவீரன். அவன் வாயாலேயே அனைத்தையும் அறிவதே உங்களுக்கு நிம்மதி தரும் என்று கூறி அனுமனையும் தூண்டிவிட்டனர். கண்டேன் சீதையை என்றபடி தன் திருவாய் மலரத் தொடங்கினான் அனுமன். எங்கள் அன்னை லங்காபுரியில் அசோகவனத்தில் அரக்கியர் காவலுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு போல் இருக்கிறார். மனமிழைத்தாலும் மானம் இழைத்து விடாத உறுதியோடு ஒவ்வொரு நொடியும் உங்கள் வருகையை எதிர்நோக்கியே காத்திருக்கிறார். அன்னையை அந்த ராவணன் தான் சிறையெடுத்து சென்று வைத்துள்ளான். அவனால் சிறையெடுக்கத்தான் முடிந்தது. மாதாவின் நிழலை கூட தீண்ட முடியவில்லை. அன்னை மனம் மாற வேண்டும் என்பது அவன் விருப்பம். அதற்காக சாம பேத தான தண்டம் என்ற சகல விதங்களிலும் அவன் முயன்றபடியே உள்ளான். இதனால் அன்னையின் உருவம் பொலிவிழந்து விட்டது. அழுக்கடைந்த ஆடை, சடை பிடித்த கூந்தல், கண்ணீர் வழியும் கண்கள் என்று தான் அன்னையும் என் கண்ணில் பட்டார். ஆனால் உள்ளத்தில் துளியும் உறுதி குலையவில்லை. நீங்கள் வருவீர்கள், மீட்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை தான் அன்னையை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது என்று அனுமன் கூற கூற ராமனின் விழிகளில் கண்ணீர் பெருக்கெடுத்த ஆரம்பித்தது. லட்சுமணனும் உள்ளம் கொதித்து போனான். அண்ணலின் தோளை பற்றி ஆறுதலாக பார்த்தான். அனுமன் தொடர்ந்தான், பிரபு, கவலை வேண்டாம். 70,000 வீரர்களோடு நாங்கள் வருவோம். ராவண ராஜ்யத்தையே நாசமாகி உங்களையும் மீட்டுச் செல்வோம் என்கிற நம்பிக்கையை உங்கள் சார்பாக அன்னையிடம் வழங்கியுள்ளேன். அப்படியே தாங்கள் அளித்த கணையாளியையும் சேர்ப்பித்தேன். அதை கண்ட நொடி தங்களையே நேரில் கண்டது போல் அன்னையார் ஆனந்த கண்ணீரால் அந்த கணையாளியை அபிஷேகித்தார்கள். அந்த அரக்க கூட்டத்திலும் ராவணன் இளவல் விபீடனனும் அவன் மகள் திரிச்சடையும் மாதாவுக்கு மறைமுக காவலாக உள்ளனர். அன்னையை வனத்திரை சந்தித்த நான் தங்களுக்கும் சுக்ரீவ ராஜாவுக்கும் ஏற்பட்ட நட்பை பற்றியும் கூறினேன். தொடக்கத்தில் என்னை சற்று சந்தேகித்தாலும் தங்கள் கணையாளியை கண்ட மாத்திரத்தில் மாதாவின் மனம் மாறிப்போனது. பிறகு தம் நினைவாக தன் சிரசில் இருந்த சூளாமணியை தந்து தங்களிடம் சேர்ப்பிக்கச் சொன்னார் என்று சீதை தந்த சூளாமணியை ராமன் முன் ஒரு பிரசாதம் தருவது போல் நீட்டினான் அனுமன். அடக்க மாட்டாத அன்பு நெகிழ்வுடன் சீதா என்று கதறியபடியே அதை கண்டு ராமன் கண் கலங்க அதை பார்த்து லட்சுமணனும் கண்ணீர் உகுத்தான். அந்த சூளாமணி யக்ஞம் ஒன்றின் போது ஜனகராஜனுக்கு தேவேந்திரன் சன்மானமாக கொடுத்தது. கழுத்தடை மாங்கல்யம் போல் அந்த சூளாமணி ரத்தினமும் சீதையின் சிரசில் எப்பொழுதும் இருக்க தொடங்கியது. அதுதான் இப்பொழுது அனுமன் மூலம் திரும்பி உள்ளது. ராமனும் அந்த நினைவுகளில் மூழ்கி எழுந்தான். பிரபோ, அன்னையார் இதை வெறுமனே ஞாபக நிமித்தம் மாத்திரம் அளிக்கவில்லை. இன்று முதல் நான் 1 மாதம் வரைதான் பிடித்திருப்பேன். அதற்குள் தாங்கள் வந்து மீட்டுச் செல்ல வேண்டும் என்பதே அவர்களது பிரதிஜை. எனவே என்று அனுமன் தொடரும் முன், போதும் அனுமனே, சீதை 1 மாதம் இருப்பேன் என்றதே அவளுக்கு தீர்க்க ஆயுள் உள்ளதாகத்தான் பொருள். ஆனால் நான் இங்கே அவளின்றி ஒவ்வொரு நொடியும் இருந்தபடியே இறக்கின்றேனே, இதை அவளுக்கு உணர்த்தினாயா என்று கேட்டான். அனுமனும், பிரபோ, உங்கள் ஒருவர் நிலையை ஒருவர் அறிய உங்களிடையே எவரும் தேவையில்லை. இனி அது குறித்து பேசுவதை விடுத்து படையெடுக்க முற்படுவதே உத்தமமான செயல் என்று கூற, ஆம் அண்ணா, அனுமனால் அனைத்தையும் அறிந்தோம். இனி 1 நொடி கூட வீணாக்கக்கூடாது என்று லட்சுமணனும் முன்வர ராமனும் நிமிர்ந்து எழுந்தான். அப்படியே அங்கதன் உள்ளிட்ட அத்தனை வானர வீரர்களையும் ஒரு நன்றி பார்வை பார்த்தவன், வீரர்களே,
உங்களுக்கெல்லாம் என் வந்தனங்கள். என் பொருட்டு செயற்கரிய செயலை செய்து உள்ளீர்கள். உங்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் நன்றி கூறுவது என்பது கூட அற்பமானது. உங்களுக்கான நன்றி கடனை நான் எப்படி தீர்க்கப் போகிறேன் என்றபடியே அனுமனின் அருகே சென்றான். வாயுகுமாரா, என் பொருட்டு நீ பட்ட பாட்டை என்னால் உணர முடிகின்றது. நீ சீதைக்கு மட்டும் சாந்தி தரவில்லை, எனக்கும் என் குலத்துக்குமே தந்திருக்கின்றாய். உனக்கு கைமாறு செய்ய தற்போது என் வசம் ஏதுமில்லை. என் இதயத்தில் உன்னை நிறுத்துகின்றேன் என்று அனுமனை அப்படியே இழுத்து அணைத்து கொண்டான் ராமன். பரிசுகளிலெல்லாம் பெரிய பரிசு ஒருவர் தன்னையே தருவதுதான். ஹனுமன் பாக்கியசாலி. நல்ல வேளை, அப்போது ராமனும் பொருள் உடையவனாக இல்லை. இருந்திருந்தால் இப்படி ராமாலிங்கனமும் அதனால் உண்டான ஆத்மாவின் சிலிர்ப்பும் ஏற்பட்டிருக்குமா? வானரனாகிய அனுமன் ராமன் மனதில் சுந்தரனாக இடம் பிடித்த இந்த தனி பெரும் செயல்களுடன் சுந்தரகாண்டம் நிறைவு பெறுகின்றது. அதே சமயம் ராவணனை ராமன் வெற்றி கொண்டு சீதையோடு ஜெயராமனாக அயோத்தி திரும்பும் வரை யுத்த காண்டத்திலும் ராமனின் தனிப்பெரும் செயல்கள் புத்தெழுச்சியோடு தொடர்கின்றது. ராமபிரானுக்கு வசிஷ்டர் முடிசூட்டுகின்றார். அதற்கு முன் ராமனுக்கு ஜீவநதிகளின் தீர்த்தங்களால் அபிஷேகம் நடைபெறுகின்றது. ராமனை அபிஷேகித்த அவ்வளவு ஜலதாரைகளும் அனுமனையும் நினைக்கின்றன. அதற்கேற்ப ராமனின் திருவடிக்கு கீழே பணிவாக அமர்ந்திருக்கின்றான் அனுமன். முடிசூட்டும் நிகழ்வில் ராமன் தனக்கு உதவிய சகலருக்கும் பரிசுகள் தந்தி நன்றியை சொல்ல தயாராகின்றான். சுக்ரீவனுக்கு ரத்னாகாரம், அங்கதனுக்கு வளை களஞ்சு, விபீடனனுக்கு தனது ஆராதிப்புக்குரிய ரங்க விமானம் என்று அவனது பரிசுகள் தொடர்கின்றன. இப்படி எல்லாருக்கும் தன் கரத்தால் வழங்கிய ராமன் இறுதியாக அனுமனிடம் வருகின்றான். வடசரம் என்னும் முத்து மாலையை எடுத்தவன் அதை சீதை வசம் தர அவள் அந்த மாலையை பார்க்கிறாள். சதா சர்வ காலமும் உன் மார்பை அணைத்தபடி இருக்கவே இதை தருகிறேன் என்று அனுமனுக்கு ராமன் சொல்ல நினைக்கும் சூட்சமத்தை சீதையும் புரிந்து அனுமனை அருகே அழைத்து தருகிறாள். அனுமனின் கண்கள் குளம் போல கண்ணீரை தேக்குகின்றன. பரந்தாமனையே ஒரு பரிசாக மார்பில் தாங்கி மகிழ்வதென்றால் எத்தனை பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அனுமனுக்குள் ராமனே நிரம்பி வழிந்தான். அதனாலேயே மார்பிலும் அந்த ராமச்சந்திரன் முத்து மாலையாக தவழ்ந்தான். நாம் அனுமனையும் ராமனையும் ஒரு சேர தியானிப்போம். வெற்றி மாலைகள் நம் மார்பில் பரிசாக வந்து விழும். ராம் ராம் ராம், ஸ்ரீராம் ஜெய ராம், ஜெய ஜெய ராம், ஜெய் ஸ்ரீராம். அன்பர்களே, இதுவரை நாம் 6 பகுதிகளாக சுந்தரகாண்டத்தை வாசித்தோம். இதில் என்னுடன் பயணித்த அனைத்து அன்பர்களுக்கும் ராமனின் அருளும் ஹனுமனின் அருளும் துணையாக நிற்கும் அவர்களது வாழ்வில். நன்றி, வணக்கம்.